ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜே கார்டன் தமிழ். இன்றைக்கி நம்ம லோட்டஸ் என்னென்ன பூத்துருக்கு நம்ம கார்டனில் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டப்பில் பார்த்தீங்கன்னா நான் டியூபர் எடுத்து சேல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ரன்னராக இருந்தது. அதை நான் அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா ரீபாட் பண்ணி அதை எடுத்து நான் பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி பண்ணல. ஹக்கீலா அப்படின்ற வெரைட்டி அப்படியே அந்த ரன்னரை ஊனி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் மண் போட்டு நல்லா மூடி விட்டுட்டேன். பட் நல்லா வந்திருக்கு, செடி நல்லா வந்திருக்கு. இதில் கொஞ்சம் டிஏபி மட்டும் வச்சுருக்கேன் இப்போதைக்கு. பட் செடி நல்லா வந்திருக்கு. இன்னும் பூ பூக்கல, நிழல் அதிகமாக வந்துருச்சு. ரொம்ப நிழல் இருந்தாலும் பூக்காது. அப்புறம் இங்கே AW7 ரெட் அப்படின்ற ஒரு வெரைட்டி பார்த்திங்கன்னா மொட்டு வந்துகிட்டே இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா இது ரீபாட் பண்ணலாம், டியூபர் எடுக்கலாம். நல்ல வெரைட்டி. இதுக்கு முன்னாடி கூட ஒரு ஷார்ட் வீடியோவில் போட்டிருந்தேன், அவ்வளோ பூ பூத்தது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா அமெரிக்க மேலியா. இதுவும் ஒரு 3 மாதமாக நான் டியூபர் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது மறுபடியும் பிளான்ட் அந்த ஸ்டாண்டிங் லீஃப் மொட்டு வர ஆரம்பிச்சிடுது. நமக்கு கண்டினியூவாக பூக்கிற வெரைட்டிஸ் மட்டும்தான் நான் வச்சுக்குவேன்னு நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஆனால் நிறைய பேர் இதை பார்த்துட்டு உடனே டியூபர் கேட்டால் கண்டிப்பாக எடுத்து கொடுக்க முடியறதில்ல. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பூ மொட்டு வந்துகிட்டே இருக்கும்போது நமக்கு பாருங்கள், இங்கே ஒரு மொட்டு, இதுலேயே 3 4 மொட்டு இருக்குது. இதை நம்ம எடுத்து கொடுக்க முடியாது. அக்கீலா, அக்கீலா, இந்த மாதிரி அமெரிக்க மேலியா, AW7 இதெல்லாம் ரொம்ப சூப்பரான வெரைட்டி. அடுத்து இங்கே ஒரு வெரைட்டி இருக்குது பாருங்கள், அருணிமா. இதுவும் நான் ரன்னர் மட்டும்தான் வச்சேன். டியூபர் எடுத்து சேல் பண்ணிவிட்டு, சேல் பண்ணல, நம்ம கார்டன்லேயே தான் இருக்குது. ஒரு 5-6 டப்பில் போட்டு வச்சுருக்கேன். அதில் மறுபடியும் நான் அந்த ரன்னர் மட்டும் வச்சு விட்டேன் பாருங்கள், அதுலேயே மொட்டு வந்திருக்கு. இது எல்லாமே நான் ரன்னர் மட்டும் எடுத்துகிட்டு வச்ச ஒரு 2 செடி இருக்குது. மீதி எடுக்கணும்னு நினச்சாலும் எடுக்க முடியல. அடுத்து இது பார்த்திங்கன்னா ட்ராபிக் சன்செட் அப்படின்ற வெரைட்டி வாட்டர் லில்லி. ரொம்ப சூப்பரான வெரைட்டி. இப்போ அசபடியன்ற ஒரு வெரைட்டி மல்டி பெட்டல் கூட இந்த கலரில் தான் இருக்கும். பட் கம்மி ரேட்டுக்கு அப்படின்ற போது இது ரொம்ப சூப்பரான வெரைட்டி. ட்ராபிக் சன்செட்டு ட்ராபிக்கல் வெரைட்டி தான். ரொம்ப சூப்பராக பூத்துட்ருக்கிற ஒரு வெரைட்டியும் கூட. அடுத்து நம்ம பார்க்குறது அருணிமா. அருணிமாவோட மொட்டு மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அகிலா மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இதெல்லாமே அருணிமாவோட மொட்டு தான். அருணிமாவும் நமக்கு நல்லா பூக்கிற வெரைட்டி. அதான் சொன்னேன் இல்லைங்களா, முன்ன ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், எனக்கு சேல் பண்ணுற டைம் இல்லாதனால நானே நட்டு வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 டப்பில் அருணிமாவும் நட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், இதெல்லாம் அருணிமாவோட மொட்டு தான். அடுத்து நம்ம பார்க்குறது தம்மு. தம்மு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. தம்மு லக்ஷ்மியை விட இன்னும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அம்மா. ஏன்னா அவங்க தான் டெய்லி அதை பார்த்துட்ருக்குறாங்க. அதனால் நேரில் பார்க்கும்போது லக்ஷ்மியை விட தம்மு ரொம்ப சூப்பர். 1000 பெட்டல்ஸ் மாதிரி நல்லா இருக்குது. ரொம்ப அழகான ஒரு பிளான்ட்டாக இருக்குது. இதுவும் ட்ராபிக்கல் வெரைட்டி தான். நமக்கு நல்லா பூக்கும். டியூபர் கிடைக்கும். ஓரளவுக்கு நல்லா பெரிய பெரிய டியூபராக கூட கிடைக்கும். நம்ம உடனே பூ பூக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய டியூபராக வாங்கி வைக்கணும். சில பேர் வாட்டர் லில்லியே கேட்குறீங்க, சின்ன டியூபர் இருந்தால் கூட கொடுங்க, நான் வளர்த்துக்கிறேன் கம்மி ரேட்டுக்கு அப்படின்னு. வாட்டர் லில்லி கம்மி ரேட்டுக்கு அப்படி கொடுக்க முடியாது. வெரைட்டி பொறுத்து தான் நம்ம கொடுக்கணும். லோட்டஸ் தான் சின்ன டியூபர்னால் ஒரு ரேட்டு, பெரிய டியூபர்னால் ஒரு ரேட்டு வரும். இதுவும் தம்முவோட பூ தான். இதுவும் தம்மோட பூ தான். தம்மு ஒரு 3 தொட்டியில் போட்டு வச்சுருக்கேன். டியூபர் கிடச்சிதுன்னா நான் தரேன். நிறைய பேர் தம்மு கேட்டிருக்கீங்க. டியூபர் எடுத்தேன்னா கண்டிப்பாக நான் தரேன். என்ன பாருங்கள், இப்போ 3 டப்பில் இருக்கும்போது நமக்கு அட்லீஸ்ட் 2 டியூபர் கிடைச்சாலும் ஒரு 6 பேருக்கு 7 பேருக்காவது தரலாம். ஆனாலும் ரொம்ப அதிக டியூபர்ஸ் இந்த வெரைட்டிஸ்லலாம் கிடைக்காது. தம்மு, லக்ஷ்மிலலாம் ஓரளவுக்கு கிடைக்கும். பட் டியூபர் பெருசாக இருக்கும். ஆனால் அந்த பெரிய டியூபர் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பூ பெரிய பூவாக உடனே ஃபஸ்ட் டைம் நீங்கள் பிளான்ட் பண்ணுறீங்கன்னா அப்போவே பூ பூக்கும். சின்ன டியூபர் ஒரு 50 ரூபாய்து 100 ரூபாய்து அந்த மாதிரி இதில் கிடைக்குமா என்னன்னு தெரியல. பட் சின்ன டியூபர் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா ஒரு முறை நீங்கள் நல்லா வளர்த்து அது டார்மன்சிக்கு போயிட்டு நீங்கள் டியூபர் எடுக்கணும். பெரிய டியூபராக கிடைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ரீபாட் பண்ணுறதுன்ற பேர் அதுக்கு. நம்ம ரீபாட் பண்ணோம்னா கண்டிப்பாக பூ கிடைக்கும். ஆனால் சின்ன லோட்டஸ் புரிஞ்சுக்கணும், லோட்டஸில் தான் சின்ன டியூபர் பெரிய டியூபருக்கு ரேட் வித்தியாசம் வருமே தவிர வாட்டர் லில்லியில் வராது.
அது நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்லிகிட்ருக்குறேன். நிறைய பேருக்கு இன்னும் புரியல. எனக்கு சின்ன டியூபர் கொடுங்க மேம். ஏன்னா அசபடியன்லாம் சின்ன டியூபர் கொடுங்க, ரூ. 200 கொடுங்க அப்படின்ட்டு கேட்கும்போது, அசபடியன் வர்றதே பார்த்தீங்கன்னா, நம்ம சுண்டு விரல்ல ஒரு கணு சைஸ்க்கு தான் வரும். அதனால சொல்கிறேன். மற்றபடி வாட்டர் லில்லியில் வந்து சின்ன டியூபர் பெரிய டியூபர் என்கிட்ட இல்லை, நீங்கள் எங்கேயுமே கேட்காதீங்க. ஓகேங்களா? அதுவும் வந்து வெரைட்டி பொறுத்து தான் அதோட ரேட் இருக்கும். அதுவும் நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில். ஏன்னா என்ன நிறைய பேர் கேட்டுட்டாங்க. லாஸ்ட் ஒரு 10 டேஸாக வந்து அந்த மாதிரி கேட்டதுனால நான் இவ்வளோ சொல்லிகிட்ருக்கேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா இது வந்து காவேரி. ஏன்னா புரிஞ்சுக்கணும்னு நான் அதுக்காக தான் சொல்கிறேன். புரியாமல் தெரியாமல் கூட கேட்கலாம் இல்லைங்களா? அது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக தான். லோட்டஸ் தான் பெரிய டியூபர், சின்ன டியூபர், மீடியம் சைஸ் அப்படின்ற ரேட்டு. வாட்டர் லில்லிக்கு அந்த மாதிரி இல்லை. என்கிட்ட பார்த்தீங்கன்னா லோட்டஸை விட வாட்டர் லில்லி தான் அதிகமாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா டெய்லி பூ இருக்கும். லோட்டஸ்னால் கூட நம்ம ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம ரீபாட் பண்ணுற மாதிரி இருக்கும். லோ வாட்டர் லில்லியை பொறுத்த வரைக்கும் நமக்கு டெய்லியும் பூ இருந்துகிட்டே இருக்கும். அதை சொல்லிக்கிறேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒயிட் பியோனி. ஒயிட் பியோனியில் 2 மொட்டு வந்திருக்கு. ஸ்டாண்டிங் லீஃப் இன்னும் வரல, ஆனால் மொட்டு வந்திருக்கு. இதெல்லாம் S1 அப்படின்ற வெரைட்டி. S1 வந்து அதுவாக பூத்து வருது. நல்லா அதுவாக வந்து பூ மலர்ந்து வருது. பாருங்கள், இதெல்லாம் அதுவாக பூத்துது. எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு. இதிலலாம் வந்து நமக்கு சீக்கிரம் வந்து டியூபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் S1 அப்படி தான். நம்ம ரீபாட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, டியூபர் எடுத்து சேல் பண்ணணும்னு நினச்சாலும் வந்துகிட்டே இருக்கும். அந்த ஒரு டப்பில் மட்டும் பூ மொட்டு இல்லாத மாதிரி தெரியுது. அதில் மட்டும்தான் நமக்கு டியூபர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா S1 பார்த்திங்கன்னா பூத்துட்டே இருக்குது. நம்ம வந்து ரீபாட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நமக்கு வந்து நிற்காமல் பூக்கிற வெரைட்டியில் S1ம் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். S1லாம் சேலுக்கு கிடைக்குது. உங்களுக்கு கிடைக்குதுன்னா கண்டிப்பாக வாங்கி வைங்க. பிஸ்தா க்ரீனில் இருக்கும் ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே அப்படி லைட்டாக எல்லோவாக மாறும். தேர்டு டே நமக்கு வந்து ஒயிட்டாக மாறும். நமக்கு நல்ல ஒரு 3 கலரில் நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும் S1. இதுவும் வந்து அருணிமாவோட மொட்டு தான். அருணிமா பொறுத்த வரைக்கும் நல்ல ஹைட்டில் வந்து பூ பூக்குது. பாருங்கள், இது வந்து அந்த ரன்னர் வெளியே வந்துட்டு மறுபடியும் அதில் ஒரு மொட்டு இருக்குது. இந்த மாதிரி ரன்னர் வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சு வேறு இன்னொரு டப்பில் கூட ப்ரொபகேஷன் பண்ணிக்கலாம். இன்னொரு டப்பு ஃபுல்லாக வந்து செடி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அது எப்படி செய்யறதுன்னு நான் முன்னொரு வீடியோ கூட போட்டிருக்கேன். அப்படி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி ரன்னர்லேருந்து நம்ம இன்னொரு டப்பை வந்து ஃபுல் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வந்து ஹல்க் அப்படின்ற ஒரு வெரைட்டி. ஹல்க்லேயும் பார்த்திங்கன்னா பூ நல்லா பெட்டல்ஸ் ரொம்ப பெருசு பெருசு. நம்ம நாட்டு தாமரையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, குளத்துல போட்டு வச்சா நமக்கு கிடைக்கும்ல, அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுவும் நல்லா பூத்துட்ருக்கு. இது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து இப்போ தான் நான் வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா லோட்டஸ் நம்ம அதிகமாக வந்து வாங்கி வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால கொஞ்ச நாள் நான் வாங்காமல் இருந்தேன். வாட்டர் லில்லி மட்டும்தான் நான் நிறைய வச்சிட்ருந்தேன். ஏன்னா வாட்டர் லில்லி டெய்லியும் நமக்கு பூ இருக்குது அப்படின்றதுனால அதை மட்டும் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ லோட்டஸ் வளர்க்க இன்னும் கொஞ்சம் நியூ வெரைட்டிஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்களா ஹல்க் எப்படி இருக்குன்னுட்டு. அந்த லக்ஷ்மியை உட்கார வச்சுருப்பாங்கள்ல லோட்டஸில், ஃபோட்டோஸ்லலாம் அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது ஐஸ்வர்யா அப்படின்ற ஒரு வெரைட்டி. ஐஸ்வர்யா பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு இந்த டப்பில் வந்து ஒரு 15 மொட்டுக்கு மேலே இருந்துச்சு. முன்னொரு நான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன், அப்லோட் பண்ணல. ஏன்னா டைம் இல்லாததுனால வாய்ஸ் கொடுக்க முடியல. பாருங்கள், இது எல்லாமே மொட்டு தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல மொட்டு, எல்லாத்துலேயும் மொட்டு தான். சாரி, நிறைய மொட்டு. அதாவது ஒரு 15 மொட்டுக்கு மேலே இருந்தது. இதுக்கு முன்னாடியே ஒரு 3, 4 பூ பறிச்சுட்டாங்க. பாருங்கள், அப்பவும் நமக்கு எத்தனை பூ இருக்குன்னுட்டு. ஐஸ்வர்யா ரொம்ப சூப்பரான வெரைட்டியாக இருக்குது. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் வாங்கிட்டுருக்கிறேன். அதிகமாக நான் வச்சு வளர்த்து சேல் பண்ணணும்னு இல்லை. நம்ம ஒருத்தருக்கு நான் வளர்த்துட்டு என்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா டியூபர்ஸ் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? அதனால் அப்புறம் ஒரு சிலர் வந்து இப்போ ஒரு அப்படின்ற ஒரு வெரைட்டி ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா என்கொயரி வந்துட்டு ரேட் கேட்குறது, மறுபடியும் போயிடுறது, மறுபடியும் வந்து ரேட் அதே கேட்குறது, மறுபடியும் அந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கீங்க.
அதையும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா எங்களுக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது. ஒருத்தர் சேல் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா வாங்குற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நான் சொல்லுவேன். எப்போவுமே வாங்குற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறது பிடிக்காது. நானும் வந்து பொறுமையா தான் சொல்லுவேன். 1 முறை இல்ல, 2 முறை இல்ல, 3 முறை இல்ல, 4 முறை இல்ல. நான் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் சொல்லுவேன். அதே தான் ரிப்பீட்டடா கேட்குறாங்க. பட் நான் சொல்லியிருக்கேன். ஆனாலும் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம, என்ன சொல்றதுன்னா வந்து ப்ரைஸ் கேட்குறது. அதுக்கப்புறம் வந்து ம் மறுபடியும் போயிடுறது. மறுபடியும் ஒரு 2, 3 டேஸ் கழிச்சு வந்து இதோட ப்ரைஸ் சொல்லுங்கன்றது. அது மறுபடியும் நான் அதுதான் சொல்லுவேன். என்ன ரேட் சொல்லணுமோ அதுதான் சொல்லுவேன். ஆ ஆனா வந்து ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. ஒரு சிலர் இந்த மாதிரி பண்றீங்க. கொஞ்சம் அத கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஆ இது ஏன்னா இந்த மாதிரி ஒரு லாஸ்ட் 10 டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு ஒருத்தர் 2 பேர் இல்ல, நெறைய பேர் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க. நெறைய பேர் வாங்கியிருக்காங்க. அ அது அது வந்து வேற. ஓகேங்களா? வாங்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, ஒருத்தருக்கு வந்து ஒரு மரியாதை குடுக்கணுன்ற மாதிரி, ம் அவங்கவங்க ஒரு ஒரு வேலைய செய்றங்கன்னா, கண்டிப்பா இது நாங்க வந்து ஒரு வெயில்ல, ஒரு மண்ல கை வச்சு நாங்க வந்து செய்றோம். எங்களுக்கு வந்து இதுக்கு ஒரு ரேட்டு தான் நாங்க சொல்றோமே தவிர, உங்கள ஏமாத்தணும் அப்படின்றது இல்ல. ஆனா வர்றது, வந்து ரேட் கேட்கறது, போறது. பட் நான் வந்து உங்கள ப்ளாக் பண்ண மாட்டேன். நான் உங்கள ஹர்ட் பண்ண மாட்டேன். பட் நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்கன்ட்டு நான் சைலன்ட்டா தான் இருப்பேன். ஏன்னா யாரையும் நம்ம வந்து தப்பா நினைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இருக்கிறேன். ஆனா விளையாடிட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. இது அந்த மாதிரி செய்றவங்களுக்கு, விளையாடுறவங்களுக்கு WhatsAppல வந்து டைம் பாஸ் பண்றதுக்கு வேற எங்கேயாவது போயிட்டு நீங்க டைம் பாஸ் பண்ணலாம். பட்டு ஒரு செல்லர்ஸ் வராங்க அப்படின்னா, அவங்க கிட்ட வந்து விளையாடுறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. உங்க நான் வந்து சேல் பண்றேன்னா, உங்களுக்கு விருப்பம் இருந்தா வாங்குங்க, இல்லன்னா விட்டுடுங்க. அத விட்டுட்டு நீங்க வந்து ஒரு மாதிரி எனக்கே கஷ்டம் ஆகுது தான். ஏன்னா, ஒருத்தரும் ஒரு ஒரு வேலைய செய்யும்போது ஒரு ரூ. 10 வந்து சம்பாதிக்கணுன்றதுக்காக தான் செய்றோம். அத வந்து ஒரு ஒரு இன்சல்ட் பண்ற மாதிரி, ஒரு தேவையில்லாம பண்றீங்க. அது மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த அந்த மாதிரி ப்ளே பண்றவங்களுக்கு மட்டும் தான் நான் சொல்றேன். மத்தவங்கள யாரையும் நான் ஹர்ட் பண்ணணுமோ, மத்தவங்கள எதையும் நான் சொல்லல. நெறைய சப்போர்ட் இருக்கு. எனக்கு ஃபோன் கால் பண்ணி நெறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடைச்சிருக்காங்க. இந்த இந்த யூடியூப் இதுல இந்த யூடியூப்ல இருந்து. பட் எல்லாருமே ஜென்யூன் ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. பட் அதுக்காக எல்லாரும் கால் பண்றது, பேசுறது அந்த மாதிரி இல்ல. எனக்கும் தெரியும் யார் கூட பேசணும், எந்த ஃப்ரெண்டு எனக்கு செட் ஆகும் அப்படின்றது. ஓகேங்களா? அ தயவு செஞ்சு என்ன மட்டும் இல்ல, எந்த செல்லர்கிட்டயும் தயவு செஞ்சு விளையாடாதீங்க. ஏன்னா, இத நான் வந்து இதுக்கு முன்னாடியும் செஞ்சிருக்காங்க. பட் இந்த ஒரு 10 டேஸா வந்து இந்த அசபிடியன் அப்படின்ற வெரைட்டி போட்டதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப டார்ச்சர். வர்றது, ரேட் கேட்கறது, அப்புறம் ஒண்ணுமே சொல்லாம போறது, மறுபடியும் வந்து கேட்கறது. இதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மத்தபடி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க WhatsAppல நீங்க வாங்க, கேளுங்க. நானும் ஒரு முறைக்கு 5 முறை கூட நான் உங்ககிட்ட ரிப்ளை பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு மட்டும் தான் இந்த வீடியோ. அவங்களுக்கு மட்டும் தான் இந்த 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 வார்த்தைய நான் சொல்றேன். அ மத்தபடி மத்தவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப, 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 ரொம்ப சப்போர்ட் பண்ணது தான். இப்ப வரைக்கும் என்ன யாரும் ஹர்ட் பண்ணதில்ல. பட் நானும் அந்த மாதிரி யார்கிட்டயும் போயிட்டு அ நான் வந்த உடனே போயிட்டு சேல் பண்ணணும். அவங்க கிட்ட குடுத்துட்டு, ம் ஒரு பொருள வித்துறணும் அப்படின்றத அந்த மைண்ட் செட்ல நான் இருக்க மாட்டேன். 1 முறைக்கு 2 முறை வர்ற வர்ற கஸ்டமரையும் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு புரிஞ்சுக்கின்னு, அதுக்கப்புறம் தான் நான் பிளான்ஸ் குடுப்பேன். ஆ எடுத்த உடனே நான் ஃபர்ஸ்ட்டு யாருக்கும் குடுக்க மாட்டேன். வந்த உடனே எனக்கு வேணும்னு கேட்டாங்கன்னா, நான் அவங்கள எப்படியாவது புடிச்சு அவங்களுக்கு சேல் பண்ணணுன்ற ஐடியா எனக்கு கிடையவே கிடையாது. அதனால ஜென்யூனா வந்து யார் வாங்குறீங்களோ, அவங்க கண்டிப்பா வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.